Hi hello guys, welcome back to our channel. Welcome back to our channel. திருப்பி சொல்லிக்கிறேன் சாரி. என்ன ப்ரோ ப்ளே ஸ்டோருக்கு வந்திருக்கீங்க? ஏன் ப்ரோ கேம் விளாட்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க இது முடிச்சுட்டு அவங்கள்ட்ட நான் கேம் விளாட சொல்லணும். இப்போ ஒரு ட்ரிக்கு இருக்குங்க. ஒரு யூடியூபர் நான் பார்த்துக்கிட்டேன்னா, சும்மா யூடியூபரோட சும்மா தள்ளி பார்த்துக்கிட்டேன்னா, இப்போ யூடியூபரோட டக்குனு சிக்கனிச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் பைக் டிரைவிங் எழுதியிருக்கா 3D நேம், அது கீழே ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, தட்டிக்கோங்க. இருங்க இன்டர்நெட் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த இதை நீங்கள் தட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி வரும். அதாவது திருப்பி நோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளூ கலர் தட்டணும். அந்த ப்ளூ கலர் தட்டினா இந்தமாரி வந்துடும். அடுத்து நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் பிக்சரை காட்டுறேன் பாருங்க. நான் பிக்சர்தோ இது நீங்கள் அந்த இதுக்கு போனாலே, அதாவது உள்ளுக்கு போயிட்டாலே நம்ம நார்மலோட 1ஆவதாக இருக்கும், 2ஆவதாக இது இருக்கும். ஸோ நீங்கள் 2ஆவது இன்ஸ்டால் பண்ணிட்டு, 2ஆவது நம்மளே ஆன் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறம் அதை ஆன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி வரும். என்ன ப்ரோ அது அனிமல்ஸு வெஹிக்கிள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுலேருந்து நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த சீட் 4 இருக்குது பார்த்தீங்களா. இது தட்டிக்குங்க. தட்டிட்டோன்னே இந்தமாரி வரும். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டேரெக்டாக நம்ம நார்மல் இந்தியன் பைக் 3D திரும்பாங்க. அதுக்கு போகணும். நீங்கள் இவங்க போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கேஸ், நம்ம நார்மல் RGS2க்கு வந்தாச்சு. இப்போ ப்ளேக்கு கீழே ஒன்று இருக்கா, இது தட்டிக்குங்க. தட்டிட்டு இன்ஸ்டால் கொடுத்துட்டு பேக் கொடுத்துருங்க. நீங்கள் இந்த ஆடை பார்த்துட்டு அப்புறம் வந்தீங்கன்னா ஃபைல் லோடட்னு காட்டும். ஓகேங்களா? ஃபைல் லோடட் காட்டும். ஸோ நீங்கள் உள்ளுக்கு போக வேண்டியதுதான். உள்ளுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் போயிட்டு அதை நீங்கள் ஸ்பான் பண்ணிக்கலாம். என்ன ப்ரோ இது ரியலா ப்ரோ இது அப்படின்னா நான் ஃபேக்காக சொல்கிறதுதான்னு நினச்சிக்கிறீங்க. இருங்க பாருங்க எல்லாரும் வித்தியா பாருங்க. அது 4 தானே, நான் அதில் தான் தட்டிட்டு வந்துடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஓகேவா? சொல்ல முடியாதுன்னா திருப்பி பண்ணிங்கன்னா வேறு கலரில் இருக்கும். நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்பான் பண்ணி அதான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேங்க. நான் உங்களுக்கு அதை காட்டி போர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நான் இப்போ நார்மலாக 2 தட்டுறேன். 2 தட்டினா எனக்கு இந்த காடி வந்துடும். புது வருஷம் காடி வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்க நான் 1 தட்டுறேன். ஸோ 1 தட்டினா அது நம்மளை இந்த பைக் வந்துடும். இந்த பைக் வந்துடும். அதுக்கப்புறம் நான் 3 தட்டுறேன். ஆனால் இதான் நான் ஆல்ரெடி எடுத்த செயின் நான் ஸ்னைக் தான் புதுசாக வரணும். பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இது 4. நான் 5 தட்டுறேன் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நான் ஒன்றும் அது இது பண்ணல. ஐயா தட்டிட்டேன்னா ஒன்றும் வரல. ஆனால் இங்கே பாருங்க ஸ்நாக். ஆனால் நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்கள் பக்கத்து வருமா வராது, அதோடு பார்ப்போம். துரத்துது என்ன? ஓ போராச்சு. இருங்க வந்துடுறேன். ஓகே நான் போய் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இருங்க நல்லா அப்டேட்டையும் அதாவது இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த கார் மோட்டர்லாம் அதெல்லாம் வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். அந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே 1 நம்மளோட பாய். 2வது வருஷன் என்னன்னு தெரில, லேம்போவா என்னன்னு தெரில. பட் இது பேர் என்னது, இது ஆக்டிவிட்டி ஸ்பான். ஆனால் அது பேர் என்னன்னு லேம்போ வருஷன் 3ன்னு வச்சுப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 2 அப்புறம் 3 அவங்கள காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு வரும். எங்கள் காமிச்சிடுறேங்க. நான் இதாங்க நான் 3 இதான் 4 தெரியும் ஸ்நாக் அப்புறம் இது பண்ணுவோம். இப்போ 5 பார்த்தீங்கன்னா 5 இதாங்க
பறந்துடுச்சு சீன கழுகு. இது வந்து ஒரு கழுகு தான். அது 5. இப்போ பார்த்தீங்கன்னா 6. 6க்கு நீங்கள் ஸ்பான் பண்ணிங்க. இப்படி ஆளை காணும். ஆனால் ஒன்று வருங்க. ஆனால் நீங்கள் எலிஃபண்ட் தெரியுங்க. எலிஃபண்ட் தான் வரும். நீங்கள் எலிஃபண்ட் வர முடியுது. மேபி அது ஒன்றும் ஆக்டிவேட் ஆகலை போல். நான் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன். நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்மையாலே கரெக்டு. ஆனால் ஒருத்தர் தான் அந்த ஸ்லீப்பர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காரு. மற்றவங்க யாருமே வந்து ஸ்லீப்பர்ஸ் அந்த ஸ்லீப்பர்ஸ் சொல்லி கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரில போல். ஒன்றா அது கேஜிஎஃப்ட, 2வது லேம்போ வெர்ஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. 3வது வந்துட்டு அந்த கொரில்லா மண்டையா. இங்கே கொரில்லா மண்டையா வாடா. ஓகே 4 அப்ரோச் பண்ணணும். இப்போ 5ங்க. 4 5 தெரியல. 5 இதுங்க. சாரி அது ஒன்று. அடுத்து 6 எதுன்னு பார்த்தீங்கன்னா இதோ குட்டி வந்துடுச்சு. அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த காடியில் ஒரு ரைடு போடுவோம். பாவி நான் காடி ஓட்டணும் பேச முடியாது. உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரம் காடி ஓட்டு போட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுது. ஓகே இந்த காடி இந்த ரேம் மேலே ஏறுமானு ஏறிடுச்சு. ஆனால் கரெக்டாக லேண்ட் ஸ்மூத்தா. ஏன்னா அது கையை பிடிச்சினே கீழே காடி உடச்சாச்சு. ஜஸ்ட்னா லேம்போ மாதிரி தான் இருக்குது. பட் இது லேம்போ கிடைக்குது. ஓகே அடுத்தது தான் நம்மளோட சாரி கேஸ் இன்டர்நெட் அடைக்க மாட்டேன். ஓகே எடுக்கிற முன்னுக்கு இருங்க. எடுக்கிற முன்னுக்கு நான் ஒன்று பண்ணணும். அதாவது இந்த கலர்லேயே இருந்தால் அப்படியே நல்லா இல்லை. ஸோ இந்த கலர் வேணாம் வேணாம் வேணே வேணாம் வேணே வேணாம் வேணாம் வேணாம். சரி நம்மளே இந்த கலர் சூஸ் பண்ணி. நான் ஏன் ரெட்டு வைக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். என் ஃபேவரட் கலர் ரெட்டு. ராக்கி. ஸோ அந்த பைக்கை நம்ம வந்துட்டு இந்த ஊருக்குள்ளே இப்போ ஜாலியாக சுற்ற போகிறோம். ஏன்னா ராக்கி பைக் வந்துட்டு அது எல்லோரும் சதா போகிறானுங்க. ஏன்னா நம்மள ராக்கி பையோட வச்சுருக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லாம் சதற போகிறானுங்க. ஓகே இப்போ பார்ப்போம். கேஸ் இது சின்ன இது என்னன்னா ராக்கி வந்துட்டு அது நல்ல கெட்டவங்களை போட்டு கொளுத்து வருதுமா. அதேமாரி நான் இந்த பேஷண்ட் அதாவது என்ன சொல்லுவாங்க இவங்களை எல்லாத்தையும் நான் போட்டு கொளுத்த போகிறேன். அது மட்டும் இல்லை அவர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொளுத்து வருதுமா. அந்தமாரி கொளுத்த போகிறேங்க. ஓகே போலீஸ் கமான். எங்கேருந்து போலீஸ் வரீங்க? எங்கே தான் எனக்கு பிரச்சனையே இல்லை. பாருங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகே போலீஸ் வட்டி வட்டியாரு வளைச்சு நீங்க அடி பறந்துச்சனா
நீ எத்தனை பேரை நான் சம்பவம் பண்ண போகிறேன்னு தெரியல கைஸ். அப்போ வீடியோ முடிச்சுக்கோங்க. நான் சம்பவத்தை வந்துட்டு சம்பவத்தை முடிச்சு நீங்கள் கொஞ்சம் வெயிட்டான சம்பவத்தை வந்து இது பாருங்க. போலீஸே நம்மளை பார்த்து நடுங்கிக்கிட்டு எங்கேயோ நிற்கிறானுங்க, ஆனால் வர மாட்டேங்கிறானுங்க வெளியே. என்ன சவுண்டு? என்ன சவுண்டு? என் காடி எனக்கு கப்பல் திருப்பாங்க மாரி பாருங்க. போலீஸ்காரங்க வந்து நாங்கள் பாருங்க